இது உங்கள் வளம் காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த நெல் வயலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை பார்வையிடுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். பாருங்கள், இங்கே நிறைய வண்ணத்து பூச்சிகள் இருக்குது. உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கருப்பு வெள்ளையில் இருக்க வண்ணத்து பூச்சி. அது கொஞ்சம் வேறு விதமான நிறத்தில் இருக்குது. பழுப்பும் கருப்பும் கலந்த நிறத்தில் இருக்குது. எவ்வளோ வண்ணத்து பூச்சி சுற்றுது பாருங்கள். இதெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ எல்லாம் நிறைய வண்ணத்து பூச்சிகள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இது மாதிரி பார்க்குறதே அரிதாக இருக்குது. இந்த வண்ணத்து பூச்சிகள் முதல்ல புழுவாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் ரெக்கை முளைச்சி வெளியில் வரும். மொத்தம் 2 வகையான வண்ணத்தி பூச்சி தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அது என்னமோ நான் பக்கத்துலேயே நிற்கிறேன், ஆனால் அது ரொம்ப எட்டியெல்லாம் போகலை, இங்கேயே தான் நிற்கிது. இயற்கையான இந்த வண்ணத்து பூச்சிகளை கண்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு வகையான வண்ணத்து பூச்சி. நம்ம இது நெல் வயலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை பார்க்க தான் போகிறோம். அந்த தோட்டத்தில் வெண்டை, கத்தரி, அவரை போன்ற செடிகள் இருக்குது. அந்த செடிகளை போய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தாவரங்களோட வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். டார்வினோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க. அதுபடி பார்த்தோம்னாக்க ஆரம்ப காலத்தில் உயிர்கள் எப்படி உருவாகி இருக்கலாம், அதுலேருந்து ஒரு உயிர்லேருந்து மற்றொரு உயிர் எப்படி வந்திருக்கணும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் அவர் தெளிவாக விளக்கியிருப்பார். அவர் 5 வருடம் உலகம் முழுசும் பயணம் செஞ்சு, ஒரு கப்பலில் பயணம் செஞ்சு, அரசாங்கத்தோட உதவியில் எல்லா இடங்களில் இருக்க உயிர்களோட இதெல்லாம் பார்த்து அதை ஒவ்வொன்றையும் உற்று கவனித்து ஒன்றொன்றுக்கும் உள்ள வித்தியாசங்களை கண்டுபிடிச்சி அதன் மூலமாக ஒரு உயிரிலேருந்து மற்ற உயிர் அப்படியே தோன்றி பரிணாமமாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உயிர்களில் 2 வகையான உயிர்கள் இருக்குது. ஒன்று தாவர வகையான உயிர்கள், இன்னொன்று விலங்கினங்கள். தாவர வகையான விலங்கினங்கள் ஆரம்பத்தில் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அதுதான் தாவர வகையான சின்ன நுண்ணுயிர். அப்புறம் வைரஸ்னு சொல்லுவாங்க. அது விலங்கு வகையை சேர்ந்தது. அது ரத்தத்தில் எல்லாம் வாழும். இது பாக்டீரியா வெளியில் தான் இருக்கும். இதுதான் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த நுண்ணுயிர்கள். அப்படி தான் அந்த தாவரங்கள் உருவானுச்சு. முதல் அந்த தாவரம் சிறு சிறு பாசிகள் தூளாக இருக்கும். நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா பாசி பிடிச்சி போயிருக்கும். குளங்கள் கிணறுகள்லாம் பாசி பிடிச்சி தண்ணியில் அப்படியே மிதக்கும். அதுக்கு பேர் பாசின்னு சொல்லுவாங்க. பச்சை கலரில் இருக்கும், சின்னது ரவா மாதிரி இருக்கும். அதை விட மிகச்சிறிய பாசி தான் ஆரம்ப காலத்தில் முதல்ல தாவரமாக வந்தது. அந்த தாவரத்துக்கு ஆங்கிலத்தில் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. முதல் நுண்ணுயிர் தாவரம் அது.
அந்த தாவரம் தண்ணியிலேயே மிதந்துக்கிட்டு இருந்துட்டு பிற்காலத்தில் வந்து அதோடய வளர்ச்சி எப்படி வந்துச்சுனாக்கா மேலே சூரிய ஒளி வேணுங்கிறதுக்காக மேலே இலை விட்டு மேலே சூரியனை நோக்கி போணுச்சு. அதே மாதிரி வந்து சத்துக்கள் வேணுங்கிறதுனால கீழே வேர் விட்டு புவியீர்ப்பு சக்தியை நோக்கி வேர் விட்டு கீழே வேர் போயிட்டே இருக்கும். தாவரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அது வந்து வேர் கீழ் நோக்கி போயிட்டுருக்கும், இலை மேல் நோக்கி போயிட்டுருக்கும். அந்த இலை வந்து சூரியன்லேருந்து சக்தியை எடுத்து அதை வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமாக சக்தியை எடுத்து அதை வந்து பயன்படுத்திக்குது. அது மூலமாக தான் அந்த நெற்பயிர்கள் போன்றவைகள் எல்லாமே வந்து காய்க்குது. இப்போது ஆரம்பத்தில் வந்து தாவரங்கள்லாம் வந்து இரட்டிப்பு முறையில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னால், 200 மில்லியன் வருஷம்னா 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தாவரங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னால் அதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, இந்த பூக்கும் தாவரங்கள் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து வேர்லேருந்து துளுத்து புதுசாக தான் வரும். அப்படி தான் அது வந்து இரட்டிப்பாக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் பூக்கும் தாவரங்கள் உருவானுச்சு. அந்த பூக்கும் தாவரங்கள் உருவானது எப்படின்னாக்கா வந்து புதுசாக பூ வரும். அந்த பூவில் வந்து ஒரு தேன் மாதிரி ஒன்று வரும். அந்த பூ வந்து மகரந்த சேர்க்கை ஏற்படும். இந்த பூக்கும் உள்ளுக்குள்ளே மகரந்த துகள்கள்னு ஒன்று இருக்கும். அந்த துகள்கள் இந்த பூலேருந்து அந்த பூக்கு போகும். அதை வந்து பூச்சி இனங்களும் அதிகமாக வந்து தேனீக்களும் தான் அந்த மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தும். இப்போ வந்து தேனீயை பற்றி ஒன்று சொல்லணும். பொதுவாக வந்து தேனீ வந்து தேனை சேகரித்து வைக்கும். அதை வந்து நம்ம கூட எடுத்து சாப்பிடுவோம். அந்த தேனை சேகரிக்கிறது தான் அதோட இயற்கையோட நோக்கம். அந்த பிறவி பயன், தேனியோட பிறவி பயன் என்ன எடுத்துக்கிட்டோன்னா அது தேன் சேகரிக்கிறதுன்னு தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது முக்கியமான பணியாக தேனை தான் சேகரிக்குது. ஆனால் வந்து இயற்கை அதை வந்து தேனை வந்து தேனியை எதுக்காக படைச்சிச்சுன்னா மகரந்த சேர்க்கை நடத்துறதுக்காகவே படைச்சிச்சு. ஸோ அந்த தேனீக்கள் தான் வந்து இந்த பூலேருந்து மகரந்தத்தை இதை எடுத்து இன்னொரு பூவுக்கு கொண்டு போகிறது. அது மூலமாக மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தி உள்ளுக்குள்ளே வந்து காய் உற்பத்தி ஆகும். இப்போ அது மாதிரி எப்படி காய்கள் உற்பத்தி ஆகிருக்கு, எப்படி பூக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் ஒன்றா பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சிறிய தோட்டம் இருக்குது. இந்த சிறிய தோட்டத்தில் காய்கறி எல்லாம் வச்சுருக்கோம். என்னென்ன காய்கறி வச்சுருக்கோம்னா வெண்டைக்காய் வச்சுருக்கோம், தக்காளி வச்சுருக்கோம், அவரை வச்சுருக்கோம், கத்தரி செடி வைக்கல போல் இருக்குது, அது வைக்கல. இதெல்லாத்தையும் இப்போ பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது நான் காமிக்கிறது வந்து வெண்டைக்காய் பூவு தெரியுதா? இன்னும் மலரில், இது பாதி மொட்டாக இருக்குது. இது மலர்ந்து வந்துடும். இந்த இது பாருங்கள், இதுக்குள்ளே வந்து விரிஞ்ச பூ இருக்கும். இந்த பூ விரிஞ்ச பிறகு அதுக்குள்ளே வந்து மகரந்த துகள் இருக்கும். அந்த மகரந்த துகள் தான் ஒரு பூக்கு இன்னொரு பூலேருந்து கொண்டு வந்து சேர்க்கும். இதை சேர்த்த பிறகு இந்த இதில் காய் உருவாகும். இந்த பாருங்கள் வெண்டைக்காய் இது தெரியுது பாருங்கள். இதெல்லாம் வந்து மொட்டுக்கள். இந்த ஒரு பூ இருக்குது. ஸோ இது மேலே வளர மேலே முட்டு விட்டு போயிட்டே இருக்கும். கீழே உள்ளது காய்ச்சிக்கிட்டே வரும். அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக காமிக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இது பூவாக இருந்திருக்கும். இந்த பாருங்கள் பூவாக இருந்திருக்கும். இப்போ அடுத்த பூ வருது. இங்கே இது ஒரு சின்ன முட்டு வந்திருக்கு. இங்கெல்லாம் பூவாக வந்திருக்கு. நிறையா காய்க்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2-4 நாளைக்கு முன்னால் இங்கே வந்து நிறையா வெண்டைக்காய் பறிச்சுக்கிட்டு போனோம். இந்த இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய். இங்கே பறிச்சுட்டு போனோம். இந்த பாருங்கள், இதெல்லாம் பறிச்சுட்டு போய் வீட்டுக்கு பயன்படுத்தினோம். இங்கே ஏதோ இன்னொரு செடி வந்திருக்கு. இது வெண்டைக்காய் செடி சின்னதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள் பாகற்காய். இதுவும் ஒரு வெண்டைக்காய் மலர். இப்போ மொட்டுக்கள் வந்திருக்கு, சின்ன சின்ன மொட்டுக்கள் வந்திருக்குது. இந்த வரப்பில் தான் வந்து இது ஊனியிருக்கோம், முள்ளங்கி ஊனியிருக்கோம். இப்போ தான் ஊன்னது. அது எப்படி வளர்ந்துருக்கு என்னென்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் தக்காளி செடியில் 2 காய் வந்திருக்கு பாருங்கள். தக்காளியோட பூவை பற்றி பார்ப்போம். இந்த இருக்குது பாருங்கள் பூவு, தக்காளி பூவு. எல்லா தாவரங்களுமே பூக்கும் தாவரங்கள் எல்லாமே இதே வழியில் தான் வருது.
எல்லா பூக்களுமே மகரந்தம் இருக்கும். மகரந்தம் வந்து இன்னொரு பூவில் ஒட்டிக்கும் போது பூச்சிகள்னாலேயோ தேனீக்கள்னாலேயோ இல்லை காற்றினாலேயோ அந்த மகரந்தம் வந்து இன்னொரு பூவில் ஒட்டும்போது மகரந்த சேர்க்கை ஏற்படுத்தி காய் உருவாகுது. எல்லா தாவரங்களுமே இதே வழிமுறையில் தான் வேலை செய்யுது. இந்த பாருங்கள், இதுதான் உளுந்து பூ பூத்துருக்கு, உளுந்து காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த உளுந்து வந்து சும்மா இங்கே ஒரு 2 செடி கிடந்து முளைச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து ஏக்கர் கணக்கில் இதை வீசி போடுவாங்க. அதுக்கு ஒரு பருவம் இருக்குது, அந்த பருவத்தில் அதை போடுவாங்க. அதை காமிக்கிறேன் அப்புறமா. இங்கே ஒரு பாகற்காய் செடி இருக்குது பாருங்கள். இதுதான் பாகற்காய் செடி. இது வந்து பொதுவாக கொடியாக வந்து படரும். இது பந்தல் போட்டு விடுவாங்க. இது சும்மா அந்த இதுலேயே வளர்ந்து போகுது. இது பாகற்காயோட பூவு இந்த இருக்குது பாருங்கள். பாகற்காயோட பூவு. இந்த பூ பார்த்திங்கன்னாக்கா வந்து 5 இதழ்கள் இருக்குது பாருங்கள். பொதுவாக 1 2 3 4 5 இதழ் இருக்குது இதில். அதே மாதிரி தக்காளியில் வந்து பார்த்தோன்னா எத்தனை இதழ் இருக்குது? 1 2 3 4 5 6 இது இருக்குது இதில். பொதுவாக 4 இதழ்கள் இருக்கும், 5 இதழ்கள் இருக்கும், 6 இதழ்கள் இருக்கும். வந்து ஆனால் வந்து சூரியகாந்தி, செண்டி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இதழ்கள் இருக்கும். மலர்களில் இதழ்கள் இருக்கும். அந்த இயற்கையில் வந்து 4 5 6 அந்த மாதிரி வகையில் தான் இருக்கும். அப்படியே வந்து அது ஃபைபனாசிம்பாங்க. ஃபைபனாசின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எண்கள் வந்து எப்படி அடுத்தடுத்து ஃபைபனாசி சீரீஸ்னு தொடர் அப்படின்னு சொல்லி ஃபைபனாசி தொடர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வகை இருக்குது. அந்த நம்பர் வந்து முன்னால் உள்ள 2 நம்பரையும் கூட்டி அடுத்தடுத்த நம்பர் வரும். இது எதுக்காக ஃபைபனாசியை சொல்கிறேன்னாக்கா, இயற்கையில் உள்ள மலர்களோட இதழ்கள், இலையில் உள்ள இதழ்கள் எல்லாமே வந்து அந்த ஃபைபனாசி தொடரில் வருதோ, எப்படி வருதோ அந்த தொடரில் தான் வந்துட்டுருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அது சிறிய இடத்துல நிறைய இதழ்கள் வர்றதுக்காக தான் அது மாதிரி வருது. இப்போ பாருங்கள், இப்போ பார்க்குறது நம்ம அவரை செடி. அவரை பூ எப்படி இருக்குது பாருங்கள். 2 இதழ் இருக்குது இதில். அந்த பூ வந்து காயாக காய்ச்சிருக்கு. அன்றைக்கி வந்தோம், அதில் வந்து நிறையா காய்கள் இருந்துச்சு. இந்த பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது. அவரைக்காய்கள் நிறையா காய்ச்சிருக்கு. அன்றைக்கி வந்து பறிச்சுட்டு போனோம். பறிச்சுட்டு வந்து குழம்பு வச்சோம் இந்த அவரைக்காயை. எதிர்காலத்தில் இதெல்லாம் பறித்து சமையலுக்கு வாய்ப்பு இருந்தாக்கா உங்களுக்கு சமைச்சு காமிக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அது அந்த இது திட்டம் இல்லை. தக்காளி பார்த்துட்டோம். இப்போ வந்து வெண்டை பார்த்துட்டோம். பாகற்காய் பார்த்துட்டோம். பாகற்காய் இன்னும் காய்க்கலை. அதை பற்றி காமிக்க முடியல உங்களுக்கு. அன்றைக்கி ஒரே ஒரு காய் இருந்து பறிச்சுட்டு போனோம். இப்போ அப்படியே வர்றோங்க. இதுதான் தொட்டிங்க, போர் தொட்டிங்க. தண்ணியில் வந்து போர் தொட்டியில் வந்து தண்ணி, போர்லேருந்து வர தண்ணி இதில் இறங்கி அப்படி அங்கிட்டு போகும். இந்த பாருங்கள், இங்கே ஒரு 4 5 வாழை மரம் நிற்கிது. இது வாழைத்தார் விட்டுருக்கு பார்த்தீங்களா, வாழைத்தார். வாழைத்தாரில் பூ இருக்குது. இந்த இடத்துல வந்து பூ இருக்கும். அது வந்து இயற்கையோட படைப்பில் பல வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அந்த வாழையை பற்றி சொல்லணுன்னா நிறையா தகவல்கள் சொல்லலாம். வாழைப்பூ வந்து ஒரு பூவாக தான் இருக்கும், பெரிய பூவாக இருக்கும். அப்படி வந்து கூம்பு மாதிரி நீட்டி இருக்கும். கோவப்படுறவங்களை கூட அது மாதிரி சொல்லுவாங்க, வாழைக்காய் மூஞ்சிக்காரன் அப்படிமா. வாழைப்பூ மூஞ்சி மாதிரி, ஏன்டா வாழைப்பூ மாதிரி வச்சுருக்க மூஞ்சியை அப்படிம்பாங்க. அப்படி கூர்மையாக இருக்கும். கோவப்படுறவங்களும் உம்முன்னு இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஏன்டா வாழைப்பூ மாதிரி வச்சுருக்க அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த வாழைப்பூவில் வந்து ஒவ்வொரு இதழ்களாக விரியும். அந்த ஒவ்வொரு இதழ்களுக்குள்ளேயும் சின்ன 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 பூக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு பூவும் இதில் காயாக மாறுது பாருங்கள். இதை பற்றி எனக்கு நிறைய தகவல்கள் வந்து வாழைப்பூவை பற்றி அவ்வளோவா சொல்லவும் முடியல. ஏன்னா வந்து ஒரு பூவில் சின்ன 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 பூக்கள் இருக்கும். அந்த எல்லா பூக்களுமே காயாக மாறுது. இந்த பாருங்கள், இந்த பூ இதெல்லாம் காயாக மாறுது. வாழையில் வந்து பொதுவாக இது வந்து அடுத்தடுத்த இது எப்படி ஏற்படுத்துவாங்கன்னா, கீழே ஒரு கன்று முளைச்சி வரும். அந்த கண்ணெல்லாம் பிடிக்கிட்டு போய் வேறு இடத்துல வைப்பாங்க.
பொதுவாக வாழைப்பழத்துலேருந்து விதை எடுத்து முளைக்க வைக்கிறது வந்து அது இயற்கையிலே அது மாதிரி கிடையாது. ஆனால் இப்போ சில ஆட்கள் அது மாதிரி பண்ணுறாங்க. வாழைப்பழத்துலேருந்து சின்ன விதை இருக்கும், அதை எடுத்து முளைக்க போட்டு செடியாக வளர்க்குற இதுவும் முறையும் இப்போ இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து கீழ்கன்று வரும், அந்த கீழ்கன்றை எடுத்து தான் வந்து இன்னொரு இடத்துல போட்டு இது பண்ணுவாங்க. வாழையை வந்து நம்ம தமிழர் மரபில் நிறையா இதுக்கு பயன்படுத்துவாங்க. வந்து கல்யாணம், காதுகுத்து இது மாதிரி போன்றவர்களுக்கு பந்தல் போட்டு முன்னால் வந்து 2 வாழை மரத்தை கட்டுவாங்க. அது வந்து வாழையை வந்து அப்படியே இந்த கொத்தோடையும் கீழே ஒரு பூ இருக்கும், அந்த பூவோடு சேர்த்து தான் கட்டுவாங்க. கட்டி அதை அழகுபடுத்துவாங்க பந்தலை. இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க, வாழை அடி வாழையாகவே வந்து நம்ம தலைமுறை வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, மேல் வாழை போய் இது மாதிரி தார் விட்டோன்னே கீழே வந்து இன்னொரு கன்று வந்துடும், அந்த கன்று போய் மேலே தார் விட்டோன்னே கீழேருந்து நிறையா கண்கள் வச்சுக்கிட்டே இருக்கும். வாழை அடிவாழை, வாழை மேலே போயிடுச்சுன்னா திருப்பி அடிவாழை ஒன்று துளுத்து வரும், அது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி வாழணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த இயற்கை எழிலையும் வண்ணத்து பூச்சிகளையும் கண்டு நல்லா மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லா வெண்டைக்காய், அவரைக்காயெல்லாம் பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அதோடய பூக்களையும் காய்களையும் எப்படி காமிச்சேன். இயற்கையில் வந்து ஒரு தாவரமோ இல்லை எதுவோ வந்து முளைக்க போட்டு அது முளைச்சி பெருசாக வரணும்னு ஒவ்வொரு இலையாக விட்டு வந்து பூ விடுறது, காய்க்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்து மகிழ்கிறதே ஒரு மகிழ்ச்சி. இயற்கையை பார்த்து ரசிக்கிறது ஒரு மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. அப்படியே தவறாமல் உங்களோட கருத்துக்களையும் சொல்லிடுங்க. உங்கள்கிட்ட வாழை தோட்டங்கள் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தில் என்ன உங்களுக்கு அனுபவம்னு சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.